எம்டி, எம்எஸ் மற்றும் பட்டய படிப்புகளுக்கான அந்த முதுநிலை மருத்துவ படிப்புக்கான அந்த முதுநிலை நீட் தேர்வு வந்து நேற்று இரவு திடீரென்று ரத்து செய்யப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் 272 நகரங்களில் நடக்கக்கூடிய அந்த தேர்வானது ரத்து செய்யப்பட்டுள்ளது. இந்த தேர்வு ரத்து என்பது எதை காட்டுகிறது சார்? ஆக்சுவலாக வந்து சென்டர்ஸே தமிழ்நாட்டில் கிடையாது. நிறைய மாணவர்கள் வந்து வெளியூர் போக வேண்டிய சூழல் இருந்தது. அதாவது தமிழ்நாட்டை தாண்டி அவங்களுக்கு சென்டர் வந்து மற்ற மாநிலங்களையும் போட்டிருந்தாங்க. இந்த மாணவர்கள்லாம் ஆல்ரெடி கிளம்பி போயிட்டாங்க. இப்போ நீங்கள் கடைசி நேரத்தில் அதுவும் ஒரு 11 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் ரத்து செய்கிறீங்க அப்படிங்கிறது வந்து, அதாவது நாங்கள் வந்து சரியாகவே நாங்கள் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் இது பண்ணலை, அதாவது நாங்கள் அன்ஃபிட் அப்படிங்கிறது அது கிளியராக காமிக்குது. மெயினாக என்னென்னா, இது இந்தியாவில் பாதிக்குதோ இல்லையோ, இந்த மாணவர்கள் நாளைக்கு வெளிநாடுகளில் போய் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, இல்லை வேறு தேர்வு எழுதுகிறாங்க அப்படின்னா ஒட்டுமொத்த நாட்டின் நம்பகத்தன்மை, அதாவது தேர்வு கண்டக்ட் பண்ணக்கூடிய நம்பகத்தன்மையை வந்து நம்ம நாடு வந்து இழந்து வருகிறங்கிறத வந்து நம்ம புரிந்து கொள்ள மாட்டேங்கிறோம். இதில் வந்து நீட் மட்டும் கிடையாது. இப்போ நீங்கள் நீட் யூஜி கேன்சல் பண்ண மாட்டேங்கிறீங்க. எல்லாரும் அதுக்கு தான் வந்து எல்லாரும் ரைஸ் இஷ்யூ. ஏன்னா இதில் 20 லட்சம் பேர் எழுதுறாங்க. இப்போ நீங்கள் ஒவ்வொரு மற்ற தேர்வுகள்லாம் சிஎஸ்ஐ, யூஜிசி, நெட் எல்லாம் ஒன்றுனா கேன்சல் பண்ணும்போது நீட் யூஜியை மட்டும் கேன்சல் பண்ண மாட்டேங்கிற அந்த பிடிவாதம் அப்படிங்கிறது வந்து, ஏன்னா அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50,000 சீட்ஸ் இருக்குது. அது அந்த பணங்கிறது வந்து ஏறத்தாழ ஒரு 1.5 கோடி கிட்ட வருது. அந்த 50,000 × 1.5 கோடிங்கிறத வந்து அவங்க கால்குலேட் பண்ணும்போது எங்கேயோ போயிடுது. அதனால தான் அந்த தேர்வுக்கு வந்து நீங்கள் வந்து கேன்சல். ஏன்னா அரசியல் வந்து தயவுசெய்து கல்விக்கு வெளியே வைங்க. அரசியலை கொண்டு வந்து கல்விக்குள்ளே வச்சிங்கன்னா அடுத்த சந்ததிக்கு, அடுத்த ஜென்ரேஷனுக்கே ஒரு நல்ல டாக்டர்ஸ் கிடைக்க மாட்டாங்க. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பாலம் கெட்டாமல் கூட பாலம் கட்டினேன்னு சொல்லுங்கள், கிணறு வெட்டாமல் கூட கிணறு வெட்டினேன்னு சொல்லுங்கள். ஆனால் கல்வியில் மட்டும் குழந்தைங்களையும் அந்த பெற்றோர்களோட எதிர்பார்ப்புகளையும் ஏமாத்தாதீங்க அப்படிங்கிறது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். அப்புறம் சார், இந்த நீட் முதுநிலை நீட் தேர்வு வந்து முதல் நாள் 11 மணி நேரத்துக்கு முன்னாடி முதல் நாள் இரவு எல்லாம் தயாராக இருக்கும்போது அதை ரத்து பண்ணியிருக்காங்க. இது வந்து இது ஏன் இந்த மாதிரி எடுத்திருப்பது ஏன், எதை காட்டுகிறது சார்? இல்லை, இது வந்து ஆல்ரெடி இப்போ பேப்பர் லீக் ஆகிருக்கலாம், இல்லை ஏதாவது வந்து அவங்களோட இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்ஸ் வந்து போயிருக்கலாம். திருப்பி அடுத்த ஒரு இஷ்யூ ஆகக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இது வந்து கேன்சல் பண்ணியிருக்கலாம். பட் இது கேன்சல் பண்ணுறது ரொம்ப எளிதாக நம்ம கடந்து போயிடும். பட் நிறைய மாணவர்கள் அவங்க இடத்துல இருந்து, சென்டரே தமிழ்நாட்டில் கிடையாது, வெளி மாநிலங்களுக்கு போகணும். அவங்கெல்லாம் ஏதோ இன்றைக்கி முதல்ல டிக்கெட் போட்டு ரூம் போட்டு இதெல்லாம் வந்து என்டிஏ காசு கொடுக்குமா, இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து காம்பன்சேட் பண்ண முடியுமா? ஏன்னா எனக்கு தெரிஞ்ச நிறைய அரசு மருத்துவக் கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வசதி வாய்ப்புகள் கிடையாது. அவங்களாம் அந்த காலத்தில் மெரிட்டில் வந்தவங்க. அவங்கள இன்றைக்கி நீங்கள் போய் இந்த பணம் செலவழிச்சு அந்த தேர்வு எழுதுக்கு ரூம் போடு, அதெல்லாம் வந்து அடிஷ்னலாக கொடுக்கும்போது அந்த குழந்தைங்களோட, எனக்கெல்லாம் தெரிஞ்ச நிறைய டாக்டர், சார் எனக்கெல்லாம் பணம் இல்லை சார், நான் எழுத மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இது முன்னாடி அப்ளை பண்ணும்போதே. ஏன்னா அதில் வந்து நிறைய ரூல்ஸ் இருக்குது. அதாவது ஒரு தன்னலமற்ற சேவை, மற்றவங்களுக்கு வந்து உதவணுங்கிற சேவை மனப்பான்மையோடு வர்றவங்கள நீங்கள் அப்படியே மேலே வச்சு சுடுற மாதிரி இருக்குது வந்து. அதனால் இந்த குழந்தைங்களை வந்து நீங்கள் வந்து தயவுசெய்து வந்து கல்வியை வந்து, ஏன்னா வெளிநாடுகள் நம்மளை உன்னிப்பாக கவனிச்சிட்ருக்கு. இந்த பாப்புலேஷன் எங்கேயுமே கிடையாது, இந்த யங்கஸ்ட் பாப்புலேஷன். அப்படிங்கிறப்ப இந்த குழந்தைங்களை வந்து நீங்கள் ஒரு நல்ல ஒரு ரெட் கார்பெட் போட்டு பண்ணுறதை விட்டுட்டு, இந்த குழந்தைங்களை வந்து நாங்கள் வந்து பணத்துக்காக, அதாவது இன்றைக்கி இந்தியா சுதந்திரம் வாங்கி இவ்வளோ 75 வருஷத்துக்கு அப்புறம் இந்த கஷ்டப்படுறதுக்கு இதுக்கு சுதந்திரம் வாங்காமலே இருந்திருக்கலாம். அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து, ஏன்னா பிரிட்டிஷ்லாம் நல்லா கட்டி கொடுத்தாங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணாங்க. இன்றைக்கி நீங்கள் வந்து ஒரு கல்வியை, ஒரு தேர்வை ஒழுங்காக நம்மளால் கண்டக்ட் பண்ண முடியல அப்படிங்கிறது வந்து இது அட்டர் ஃபெயிலியரை காமிக்குது. இது வந்து இன்னொன்று வந்து ஒரு டைவர்ஷன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், நம்ம டாக்டிக்ஸ் கூட பார்க்கலாம். ஏன்னா எலெக்ஷனும் ரிசல்ட்டும் இதுவும் ஒன்றா வருது, கல்வியும் அரசியலும் ஒன்றுங்கிறத வந்து அது காமிக்குது. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் தயவு செய்து இந்த குழந்தைங்களோட எதிர்காலத்தில் விளையாடாதீங்க. அதுதான் என்னோட தாழ்மையான வேண்டுகோள். அப்புறம் சார், இப்போ வந்து இந்த தேசிய தேர்வு முகமையினுடைய வந்து இப்போ இளநிலை நீட் தேர்வு வந்து இன்னைக்கு சில மையங்களில் வந்து நடக்குது, சில மாநிலங்களில். அதே மாதிரி இந்த தேர்வு ரத்து பண்ணுது. இந்த மாதிரி தேர்வு ரத்து, ஒத்திவைப்பு, இது வந்து என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை வந்து அந்த மாணவர்களுடைய தேர்வுகளில் ஏற்படுத்தும்? மாணவர்களுக்கு வந்து என்னன்னா ஒரு நண்பகத்தன்மையை கொண்டு வரும். இப்போ நீங்கள் வந்து பணம் உள்ளவங்க மட்டும்தான் கோர்ட்டு போய் கேஸ் போட்டதுனால இது வெளியே தெரியுது. அதுவும் அந்த ஒரு சில மாநிலங்களில். தமிழ்நாட்டிலே எனக்கு தெரிஞ்ச நிறைய மாணவர்களுக்கு வந்து கியூஆர் கோடு வேறு மாதிரி வந்திருந்தது. ஒவ்வொரு இதுவும் அதெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணால் கூட ஏற்றுக்கவே இல்லை. அப்போ எந்த மாநிலங்கள் இதை வந்து ரொம்ப உச்சத்தில் பணம் இருக்கிறவங்க, கோர்ட்டுக்கு போகக்கூடிய வசதி இருக்கிறவங்களோட வாய்ஸ் தான் வெளியே வருதே ஒழிய, யாரெல்லாம் வசதி இல்லையோ, யாரெல்லாம் வந்து சப்ரஸ் பண்ணப்படுறாங்களோ அவங்கள பற்றி எந்த ஒரு வெளியே இன்ஃபர்மேஷன் வராதனால இது வந்து ஒரு இம்பேலன்சஸ், அதாவது ஏற்றத்தாழ்வு வந்து பயங்கரமாக கிரியேட் பண்ணுது. இது வந்து கல்வி இனிமேல் அடுத்த ஜென்ரேஷன்லாம் வந்து இனிமேல் நான் மெடிசன் படிக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியை கூட கொண்டு வருதுங்கிறத வந்து மாணவர்களிடையே வந்து நம்ம மனநிலையை பார்க்க முடியுது. ஸோ ஒவ்வொரு தேர்வையும் வந்து ஒவ்வொரு அமைப்பு நடத்திட்டு வந்துச்சு. இப்போ இந்த சூழலில் வந்து இந்த இந்திய தேசிய தேர்வு முகமை வந்து இப்போ ஆரம்பிச்சு சில ஆண்டுகளிலேயே இது போன்ற ஒரு நிகழ்வுகள் வந்து நடப்பது வந்து இந்த அமைப்பினோட தோல்வியை நம்ம காட்டுகிறதா, அப்படி நம்ம எடுத்துக்கலாமா? இந்த தோல்வியை விட அந்த என்டிஏவோட தலைமை அது வந்து பொலிட்டிக்கல் அப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. அவங்க வந்து பேசிக்கலி ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்
இப்போ மிஸ்டர் சேஷன் ஒருத்தர் வந்ததுனால தான் எலெக்ஷன் கமிஷனோட பவர் என்னன்னு தெரிஞ்சது. அது மாதிரி ஒரு நல்ல ஒரு அதிகாரியை நியமித்து பண்ணியிருக்கணும். பட் அதெல்லாம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இனிமேல் நீங்கள் வந்து என்டிஏவை கேன்சல் பண்ணி அபாலிஷ் பண்ணி அந்தந்த இன்ஸ்டியூஷனோட ரெஸ்பான்சிபிலிட்டியில் கொடுத்தீங்கன்னா அவங்க ஏன்னா இதெல்லாம் ஒரு லெகசியாக ஒரு 50 வருஷம் அவங்க பண்ணி அதில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி எல்லா தவறுகளையும் அவங்க கரெக்ட் பண்ணி திருத்தி வந்து மேலே வந்திருக்கவங்கள்ட்ட நீங்கள் இப்போ இந்த பவருக்கு வந்தோடனே நான் இந்த இதை கண்டுக்கவே மாட்டேன், நீங்கள் என்ன பண்ணாலும் எனக்கிட்ட தான் கேட்கணும் அப்படின்னா ஒரு பயங்கரமான ஒரு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் நீங்கள் போகும்போது இந்த மாதிரி ஃபெயிலியர்லாம் அது வெரி காமன் இந்த வேர்ல்டு வைட். அதனால் என்றைக்குமே ஒரு சிஸ்டம் எப்போ வந்து அது ப்ராசஸ் வந்து நல்லா இருக்குன்னா ஒவ்வொரு ஆண்டும் அவங்க சின்ன தவறுகள்லேருந்து நிறைய கற்றுக்கிட்டு இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு ஒரு சிஸ்டம் வந்ததை அதை டபால்னு நீங்கள் அபாலிஷ் பண்ணிங்கன்னா நான் எல்லாத்தையும் ஒரு புதுசாக கொண்டு வரேன் அப்படிங்கிற பேரில் கொண்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி குழப்பங்கள் வந்து இயல்பாகவே நடக்குங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது. கடைசியாக ஒரு கொஸ்டின் சார், இப்போ வந்து நம்ம வந்து இளநிலை நீட் தேர்வு ரத்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறோம். ஆனால் அதை ரத்து பண்ணாமல் இவங்க வந்து இந்த முதுநிலை நீட் தேர்வு ரத்து வேணும் ஒத்தி வச்சிருக்காங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து மேலும் அந்த எந்த மாதிரியான ஒரு சூழல் ஏற்படுத்தும்? மேலும் வந்து இப்போ என்டிஏ வந்து இப்போ ஒரு நீட் தேர்வில் வந்து ஒரு மாணவர் வந்து ஒரு ஆன்சர் கீ கொடுங்க, எனக்கு சந்தேகமாக இருக்குது, நான் நல்லா ஆன்சர் பண்ணேன் ஆனால் எனக்கு கம்மியான மார்க் வந்துருக்குன்னு சொல்லிட்டு அவர் கோர்ட்டுக்கு போய் அந்த கேட்டாலுமே வந்து அது ரொம்ப போராட வேண்டிய சூழலில் இருக்குது. அதனால என்டிஏ வந்து தன்னுடைய ஸ்டூடெண்ட்ஸோடைய ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் ஒரு தன்னாட்சி மாதிரி இருந்ததுனால இந்த முடிவு வந்திருக்குமா சார்? இல்லை அது அவங்களோட ஓவர் கான்ஃபிடன்ஸ். இப்போ நீங்கள் 720 போட்டதுனால தான் உங்களுக்கு இது வெளியே தெரியுது. இதே நான் வந்து ஒரு 700 மார்க்குள்ள அதாவது எனிவே பிட்வீன் 710 690 நான் வந்து பண்ணியிருந்தேன்னா உங்களுக்கு தெரியவே தெரியாது. இயல்பாகவே நடந்துட்டுருக்கு. இது வந்து ஆசை தான் அழிவுக்கு காரணங்கிறது வந்து வெளில தெளிவாக தெரியுது. என்னை பொறுத்த வரைக்கும் குழந்தைங்க வந்து பாவம், அவங்களோட பெற்றோர்கள் வந்து பாவம், எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க வந்து குழந்தைங்களை வந்து இந்த நிலைமை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. ஒரு கவர்மெண்ட் வந்து தேர்வை கூட ஒழுங்காக பண்ண தெரியல அப்படின்னா வெளிநாடுகள் நம்மளை உன்னிப்பாக கவனிக்குது. இந்த நாட்டில் என்ன எக்ஸாம் கண்டக்ட் பண்ணல இந்த பையன் ஒழுங்காக படிச்சிருப்பானா இல்லை இந்த மாதிரி காசு கொடுத்து வந்திருப்பானா அப்படிங்கிற ஒரு மெரிட் பையனை வந்து கொஸ்டின் பண்ண வைக்குது. அதனால் இந்த பாயிண்டில் என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா இது வந்து தயவுசெய்து அபாலிஷ் பண்ணி, ஏன்னா இந்தியா முழுவதும் ஒரு சமநிலையை வந்து கொண்டு வரணும். யாரெல்லாம் இப்போ காசு இருக்கோ நீங்கள் சொன்ன மாதிரி வந்து பணம் இருக்கிறவங்க மட்டும்தான் மேலே போய் கோர்ட்டில் வந்து போக முடிஞ்சுது. பணம் இல்லாத எத்தனையோ ஏழை குடும்பங்கள், அந்த குடும்பங்களால் குழந்தை நல்லா படிக்கும், அந்த குழந்தை வாழ்க்கையே இந்த படிப்பு ஒன்று தான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க குழந்தைங்களோட எதிர்காலத்து கனவை நீங்கள் சிதைக்கிறீங்க அப்படின்னா இன்றைக்கி என்ன ஆகுதுன்னா மணி இருக்கிறவன் பணம் கொடுத்து இதெல்லாம் வாங்கிட்டு போயிடலாம். இப்போ பணம் இல்லாதவன் படிக்கிற பையனோட மெரிட் வந்து காம்ப்ரமைஸ் ஆகுது. நீட் கொண்டு வரும்போது நாங்கள் மெரிட்டே காம்ப்ரமைஸ் ஆகுதுன்னு சொன்னீங்க. அப்போ பணம் கொடுத்து முதல்ல வந்து சீட் கொடுத்தீங்க, இப்போ பணம் கொடுத்து கொஸ்டின் பேப்பரையும் கொடுக்குறீங்க. அதனால் இப்போ பணம் இருந்தால் போதும். அதனால் வந்து இது அடுத்து வந்து நீங்கள் அடுத்த தலைமுறைக்கு சத்தியமாக நல்ல டாக்டர் கிடையாது. அந்த குழந்தைங்களை வந்து இப்படி நீங்கள் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் விட்டுட்டு போகிறதுங்கிறது வந்து கவர்னன்ஸ்லேயே நம்ம ஃபெயிலியர் அப்படிங்கிறத காமிக்குது. வெளிநாடுகள் வந்து நம்மளை பார்க்குற நேமும் ஸ்பாயில் ஆகுது. அதனால் மெரிட்டான பையன் கூட அவனோட எதிர்காலம் வந்து ஒரு கேள்விக்குரிய உருவாக்குதுங்கிறது தான் இந்த நேரத்தில் நம்ம உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய ஒரு முக்கிய காரணியாக இருக்குது. சார், அதாவது நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா வெளிநாடுகள், அதாவது நம்மளுடைய மாணவர்கள் வந்து முன்னாடி வந்து போன மாணவர்கள் வந்து இன்னைக்கு உலக அமெரிக்கா இங்கிலாந்து உள்ளிட்ட நாடுகளில் வந்து மருத்துவத்துறையில் கொடி கட்டி பறக்கிறாங்க, பல்வேறு சாதனைகளை கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழலுக்கு இனி வருங்காலம் சிக்கல் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐயப்பாடு ஏற்படுது. நிச்சயமாக இனிமேல் இப்போ நீங்களே சென்டரை கேன்சல் பண்ணீங்கன்னா வெளிநாட்டு எக்ஸாமினேஷன் கண்டக்டிங் தரணி இந்தியாவில் எக்ஸாம் வைக்க மாட்டான், அவன் சிங்கப்பூருக்கு வர சொல்லுவான், வேலை நாடுகளுக்கு வர சொல்லுவான். இன்னும் நம்ம குழந்தைங்களுக்கு வந்து எக்ஸ்பென்சஸ் அதிகமாகும். இதில் பணம் இல்லாத குழந்தைங்க திருப்பி ஃபில்டர் ஆகும். அதாவது எந்த நாடுகள்லாம் கல்வியை வியாபாரமாக்குச்சோ அந்த நாடுகள் காணாமல் போச்சு அப்படிங்கிறதுக்கு எண்ணற்ற வரலாற்று சான்றுகள் இருக்குது. அந்த பாதையில் தான் நம்ம போயிட்டு இருக்கோம். அதனால இது வந்து நிச்சயமாக இது ஆக்கப்பூர்வமாக இருக்காது. அழிவு பாதையை வந்து நம்ம நோக்கி செல்லும் பொழுது நம்ம நாட்டின் வளர்ச்சிங்கிறது தடைபடுங்கிறத வந்து நம்ம உன்னிப்பாக கவனிக்கணுங்கிறது என்னோட வேண்டுகோள்.